அதனிடையே தங்கம் விலை இப்படி நாளுக்கு நாள் ஒரு உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தங்க நகை விற்பனை அப்படிங்கிறது சரியுமா இல்லை எப்பயும் போல தான் இருக்குமா, இது போன்று பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுவது சாதாரணமான ஒரு விஷயந்தான். இந்த நிலையில் இது பற்றி உயர்ந்து வரக்கூடிய தங்கம் விலை, அதே போல் தங்க நகை விற்பனைங்கிறது இதுக்கு மேலே எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது போன்ற நிறைய விஷயங்களை நம்முடைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் செல்லானி. அவர் பேசியது என்ன பார்ப்போம். நேற்று இரவு மத்திய அரசாங்கம் தங்கத்தின் மீது மீண்டும் 15% இறக்குமதி வரியை விதித்துள்ளார்கள். ஏற்கனவே கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு 15% இருந்த இறக்குமதி வரியை 6% குறைத்தார்கள். மீண்டும் அது 15% செய்யும்போது தங்கத்துடைய விலை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. அதாவது மீண்டும் பழைய விலை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக இருந்த விலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை போர் முடிவுக்கு வந்தால் இன்னும் அதிகமான ஒரு விலை ஏற்றம் கண்டிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியின் மீது நிச்சயமாக இருக்கும். இந்த இறக்குமதி தீர்வை கொண்டு வந்ததன் மூலமாக அயல் நாடுகளை தாண்டி இந்தியாவில் தங்கம் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன் காரணமாக பெருமளவில் தங்கம் கடத்தலுக்கு இது ஒரு பெரிய வழிவகுக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, கடத்தி கொண்டு வருபவர்களும் பெரிய அளவில் லாபம் வரும்போது இதை இன்னும் தீவிரமாக செய்வார்கள். கடந்த ஒரு வருடமாக தங்கத்துடைய கடத்தல் மிகவும் குறைந்து விட்டது. இது எல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு செயலாக இருந்த சூழ்நிலையில் மீண்டும் பல காரணங்களுக்காக தங்கத்தின் மீது இறக்குமதி வரியை 15% உயர்த்தியுள்ளது. வியாபாரிகளுக்கும் மற்றும் நுகர்வோர்களும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், நுகர்வோர்கள் ஏற்கனவே பல திருமணங்களுக்காக திட்டமிட்டு பல அவங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் ஒரு நிர்ணயம் செய்திருப்பார்கள். அவர்களெல்லாம் தங்கம் வாங்கும்போது ஒரு சவரனுக்கும் இன்னும் கூடுதலாக ஒரு 12,000 13,000 தரும்போது அவர்களுக்கு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அவர்களை கருத்தில் கொண்டு மீண்டும் இது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக மத்திய அரசை வலியுறுத்துவோம். இருப்பினும் பல காரணங்கள் காரணமாக மத்திய அரசு இறக்குமதி தீர்வை குறைக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம். தங்கம் விலை அப்படின்றது மீண்டும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இதே நிலை தான் நீடிக்குமா சார்? அதாவது குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், தங்கம் விலை குறையாது. ஏன்னா இது சர்வதேச நிலைமையில் பார்க்கும்பொழுது தங்கத்துடைய இடம், அதாவது தங்கத்துடைய தேவை மற்றும் தங்கத்தின் மீது முதலீடுகள் பெருமளவில் உயர்ந்து வருவது தங்கத்துடைய விலையில் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை திடீரென்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இப்போ வரக்கூடிய இந்த கல்யாண சீசன் வரப்போகுது, இந்த வரி உயர்வு அப்படின்றது சாமானிய மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் சார்? நிச்சயமாக ஒருவருக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நேற்று முன்தினம் யாராவது வேலை விசாரித்து போயிருக்கலாம், அல்லது அவர்கள் சிறு சேமிப்பை அவருடைய முதிர்வு காலமாக இந்த மாதம் கூட இருக்கலாம். அந்த முதிர்வு காலத்தில் ஏற்கனவே கொடுத்திருக்க பணத்திற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பார்கள், இவ்வளோ தங்கம் வரும், இவ்வளோ வாங்கலாம் என்று. அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கும். இல்லை, தங்கம் என்பது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை ஒன்றிணைந்த ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் முதலீட்டுக்கு வேறு மாற்றுப் பொருளை வேறு எதுவுமே கிடையாது, தங்கம் தான் முதலிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் படித்தவர்கள், படிக்காதவர்கள், அல்லது விவசாயிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய வருமானத்தை சிறிதளவு வரக்கூடிய ஒரு வருமானத்தை தங்கத்தில் தான் முதலீடு செய்து சிறிதாக சேமித்து வருவார்கள். அந்த சிறிய சேமிப்புகள் நாளளவில் பெரிய அளவில் வரும்போது அதை மீண்டும் நிலமாகவோ அல்லது வீடாகவோ மாற்றக்கூடிய சூழ்நிலை தங்கத்திற்கு மட்டுமே உண்டு. அதனால் தங்கத்தின் மீது முதலீடுகளோ இல்லை தங்கத்தை இப்படி சொல்லி விற்பனை தடுத்தலாம் நிறுத்தவே முடியாது. அது ஏற்கனவே 2-3 முறை அது மாதிரி முயன்று எல்லோரும் தோல்வி அடைந்துள்ளார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்நிய செலாவணி அந்த கட்டுக்குள்ள வைக்கலாம், தங்கம் வாங்கக்கூடாதுன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம வேற விதமா எதுவும் பண்ண முடியாதுங்களா? அவர்கள் தங்கத்துடைய இறக்குமதியை தடுத்திருக்கலாம். அதனுடைய வரியை உயர்த்துவதை விட தங்கத்தின் இறக்குமதி தடுத்து நிறுத்திருக்கலாம். அதன் மூலமாக இந்திய நாட்டில் உள்ள தங்கத்தையே மறுசுழற்சி முறையில் நகைகளாக செய்து விற்பனைக்கு வரும், தேவையானவர்கள் வாங்குவார்கள், அதை ஏற்பாடு செய்திருக்கலாம். அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தங்கத்தினுடைய இறக்குமதியை மிக தாராளமாக விட்டு அதன் மீது வரியை விதித்திருப்பது என்பது எல்லோருக்கும் பாதிக்கும். அதனால் கடத்தல் மிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். கடத்தல்காரர்களுக்கு பல வழிகள் உள்ளது. அதாவது கடத்திட்டு வரவங்களுக்கு பல வழிகள் கடத்திட்டு வருவாங்க. அதனால் நியாயமாக தொழில் செய்ய அவர்களுக்கு ஒரு பெரிய போட்டியாக இந்த கடத்தல் அமையும். ஸோ ஏற்கனவே இது அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது இந்த தொழில் 20 வருடங்களுக்கு முன்பாக. இப்பொழுது பார்த்தீங்கன்னா முழு அளவில் ஒரு ஆர்கனைஸ்டு விஷயமாக இது கொண்டிருக்கிறது. அது
மீண்டும் வந்து சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் கிரே மார்க்கெட்டில் கடத்தல் தங்கம் சிறிதளவு குறைவாக கிடைக்கும். அதை வந்து வாங்கும்போது நியாயமாக தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய போட்டியாக அந்த விஷயங்கள் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. போர் முடிந்தால் நிச்சயமாக விலை குறையாது, விலை வந்து உயரும். காரணம் என்னன்னா, இப்பொழுது போரினுடைய தாக்கம் கச்சா எண்ணெய் எதிரொலித்து கச்சா எண்ணெய் பெரிய அளவில் வந்து உயர்ந்து கொண்டு வருது. கச்சா எண்ணெய் சார்ந்த பங்குச்சந்தைகள் வந்து பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகின்றன, கச்சா எண்ணெய் சார்ந்த பங்குச்சந்தைகள் மட்டும். அப்போது எல்லாருடைய முதலீடுகளும் அதில் தான் முதலீடு செய்வார்கள். அப்படி முதலீடு செய்யும்போது தங்கத்தின் மீதோ மற்ற உலகங்கள் மீதோ அவர்கள் முதலீடு செய்வதை தவிர்க்கும் பொழுது சர்வதேச சந்தையில் தங்கத்துடைய விலை குறையும். மீண்டும் போர் வந்து நிறுத்தம் ஏற்பட்டால் கச்சாவுடைய விலை குறையும். அதன் மீது உள்ள முதலீடுகள் மீண்டும் திரும்ப பெறப்பட்டு தங்கத்தின் மீது மட்டுமே முதலீடு செய்வார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா தங்கம் சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் வந்து உயரும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு கிலோ 2 லட்சம் ரூபாய் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. போர் முடிவுக்கு வந்தால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லவே இல்லை. இந்த வரி உயர்வின் மூலமாக இந்த தங்க வியாபாரத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு, எவ்வளோ ரூபாய் மதிப்பிலான வியாபாரம் பாதிக்கும்? தங்க வியாபாரத்தில் பாதிப்பு என்பதை விட இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய நகை பட்டறைகள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் இந்த தொழிலை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இதன் மீது வந்து இறக்குமதி தீர்வை வந்து குறைக்க வேண்டும் என்று இப்பொழுது ஏற்றிருப்பது என்பது அவருடைய வாழ்வாதாரத்தை, அதாவது இந்த தொழிலை நம்பியிருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் மற்றும் பொற்கொள்ளர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். தங்கத்தினுடைய இறக்குமதியை தாராளமயமாக்கிவிட்டு வரியை உயர்த்துவது எல்லோரையும் பாதிக்கும். அதேபோல தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்வால் நாட்டில் தங்க கடத்தல் அதிகமாகும். இதுபோன்று பல்வேறு விஷயங்களை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்தலால் ஜலானி கூற கேட்டோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.